அனுஜா என்டர்பிரைஸ் ரீடிஃபைனிங் ஏர்ஃப்ளோ வித் டாப் குவாலிட்டி ஃபேன்ஸ். உங்கள் ஃபேக்டரிஸ், ஷோரூம்ஸ், சர்ச், ரிசப்ஷன் ஏரியா, ரிலீஜியஸ் பிளேசஸ், ஆடிட்டோரியம் என அனைத்திற்கும் தேவையான ஃபேன்கள் நாங்கள் தயார் செய்து தருகின்றோம். கான்டாக்ட் அனுஜா என்டர்பிரைசஸ் 9029148397. வணக்கம் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி வாடிப்பட்டி ஆரோக்கிய அன்னை ஆலயத்தை பற்றி தான். வாங்க பார்க்கலாம். மதுரையிலிருந்து திண்டுக்கல் செல்லக்கூடிய சாலையில் வாடிப்பட்டி அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம் இருக்கின்றது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம்தான் இந்த வாடிப்பட்டியில் குடிகொண்டிருக்கும் ஆரோக்கிய அன்னை திருத்தலம். கிறிஸ்துவை அறியாத மக்கள் அதிக அளவில் இருந்த வாடிப்பட்டி பகுதியில் நற்செய்தி பணியாற்ற வந்த அருட்பணியாளர்கள் அந்தோணிசாமி, விஜய், அமல்ராஜ் இவங்க 2 பேருடைய முயற்சியால், கடும் உழைப்பால் 10/10/1993 வந்தது தான் இந்த வாடிப்பட்டி பங்குத்தலம். தமிழகத்தில் இறைவார்த்தை சபையினருக்கு வழங்கப்பெற்ற முதல் பங்குத்தலமாக இந்த வாடிப்பட்டி பங்கு இருக்குது. இந்த பங்கினுடைய முதல் பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற தந்தை விஜய் அமல்ராஜ் அவர்களுடைய முயற்சியால் புனித ஆரோக்கிய அன்னைக்கு அழகான ஒரு ஆலயம் 1999 ஜூன் 6 கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலயம் அடுத்ததாக புதுப்பிக்கப்பட்டு இறை பிரசன்னம் பொங்கி வழியும் இடமாக, பல மக்களுக்கு ஆறுதல் தரும் ஒரு இடமாகவும் இருக்குது. அதுபோக இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்னொரு விஷயம், இயேசுவினுடைய அருமருந்து வற்றாத ஒரு தீர்த்தம் நீர் இங்கே வரக்கூடியதாக மக்கள் சொல்கிறாங்க. இந்த திருத்தலத்தினுடைய பீடத்தின் வலப்புறத்தில் வீற்றிருக்கக்கூடிய புனித ஆரோக்கிய அன்னையின் காலடியிலிருந்து ஒரு வற்றாத ஒரு ஜீவ ஊற்று 2001 அன்னையின் பிறந்த நாளான செப்டம்பர் 8 அன்னைக்கு இரவு பொங்கி வர தொடங்கியிருக்கு. வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் அப்படின்னு நம்மளுடைய இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி இந்த நீரை மருந்தாக, அருமருந்தாக ஆசீர்வதிச்சிருக்கிறாரு ஆண்டவர். இதை பருகக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான அனுபவத்தை தரக்கூடியதாக, தீராத நோய்களையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக அமைந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மருந்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்த விஞ்ஞானி டாக்டர் அருணாதேவி அப்படிங்கிறவங்க பேரியம் அப்படின்னு சொல்லி ஒரு அரியதொரு உப்பானது இந்த மருந்தில் கலந்திருக்கிறதா, அதாவது இந்த தண்ணீரில் கலந்திருக்கிறதா அது தேய்க்கக்கூடிய அனைவருக்கும் தோல் வியாதிகள் சரியாகி விடுகின்றன அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவின் அருமருந்து, நலம் தரும் மருந்து. பல லட்சக்கணக்கான மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டில்கள்லேயும் கேன்கள்லேயும் எப்போனாலுமே காலையிலையோ நைட்டோ இப்படி பார்க்காம எந்த நேரத்தினாலும் இந்த ஆலயத்துலேருந்து அதை எடுத்துகிட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. நண்பர்களே, நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வரும்போது மறக்காமல் இந்த நன்னீரை எங்கே இருக்குது, எந்த பகுதியில் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு போங்க. வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், கவலைகளால் சூழப்பட்டிருப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் நீங்கள் அந்த தண்ணீரை பருக கொடுங்க. குணமாகிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அவர்களுக்கு அது அமையட்டும். இந்த திருத்தலத்திற்கு வருகை தரக்கூடிய திருப்பயணிகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில், இயேசுவின் பாடுகளை பற்றி தியானிக்கும் வகையில் ரொம்ப அழகாக பார்த்திங்கன்னா 14 சிலுவை பாதை நிலைகள். இது 2017 அப்போ இருந்த அருட்பணி அந்தோணி ஜோசப் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்குது. வருடத்தின் எல்லா நாட்களும் மக்கள் சிலுவை பாதை செஞ்சு தியானித்து ஆண்டவருடைய அருளை பெற்று வருகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக கடைசியாக நான் பார்த்தது பார்த்திங்கன்னா, இந்த ஒரு அழகான ஒரு கெபி இருக்குது பாருங்கள். இந்த கெபியில் நிறைய பூட்டுக்கள் தொங்க விட்டுருக்குறாங்க. இந்த ஒவ்வொரு பூட்டுக்களுக்கு பின்னாலும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய கவலைகளும் கண்ணீர்களும் நமக்கு சாட்சியாக தெரிகின்றது. நண்பர்களே, பாருங்கள், எவ்வளோ பேர் வேண்டியிருந்தாங்கன்னா இத்தனை 100 பூட்டுக்கள் இந்த இடத்துல தொங்க விடப்பட்டிருக்கும். நிறைய பேர் தங்களுக்கான மன கவலைகள் எல்லாம் இந்த பூட்டுக்களை சாவி கொண்டு திறப்பது போல ஆண்டவர் தம்முடைய கவலைகளை எல்லாம் திறந்துவிட வேண்டும், தங்களுடைய கவலைகளை எல்லாம் போக்கிவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில், ஒரு பிரார்த்தனையில் இந்த பூட்டுக்களை இங்கே பூட்டிவிட்டு செல்வதாகவும் சொல்கின்றார்கள். நண்பர்களே, நீங்கள் இந்த ஆலயத்திற்கு வரணும்னு நினச்சிங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய வாடிப்பட்டி நகருக்கு வாருங்கள். ஆரோக்கிய அன்னையின் அருளை பெறுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.